ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மத்தியமால பத்திய அதில் வந்து செகண்ட் பத்திய போயம் வந்து ஏக் பூந்த் இதை பற்றி நம்ம பார்ப்போம். இதை எழுதினவர் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் हरियाउद। ज्यों निकल कर बादलों की गोद से थी, अभी एक बूंद कुछ आगे बढ़ी, सोचने फिर यही जी में लगी, आह क्यों घर छोड़कर मैं यूं कड़ी। நிக்கல்கர் என்ன மீன், இது தலைகீழ அதில் மீனிங் வரும். என்ன, ஒரு மழை துளி ஏக் பூந்த், அது வந்து அதனுடைய வீடு இருக்குல்ல, வீடுன்னா அந்த பாதல் கிளவுட்ஸ்னுடைய கருமேகம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கிளம்பும்போது சோச்சினே கிளம்பும்போது வெளில வந்துடுச்சு. வந்த உடனே அது என்ன யோசனை பண்ணுதான், சோச்சினே ஃபிர் யகி மேலகி, எங்கே போகிறது, ஏன் நம்ம வீட்டை விட்டு வெளில வந்தோம் அப்படின்னு அது யோசனை பண்ணுதான். அடுத்ததா செகண்ட் பேரா, दैव मेरे भाग्य में क्या है बदा, मैं बचूंगी या मिलूंगी धूल में, या जलूंगी गिर अंगारे पर किसी, चू पड़ूंगी या कमल के फूल में। அது வெளில வந்த உடனே என்ன யோசனை பண்ணுது, நான் வந்து தேவ் கடவுள் வந்து என்னுடைய பாக்கியம், என்னுடைய இதில் வந்து வாழ்க்கையில் என்ன எழுதியிருக்காரு, தலை எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் என்ன எழுதியிருக்காரு, பதா பத்னா பஜூங்கினா காப்பாற்றப்படுவேனா, இல்லை மிலுங்கி தூள்மே என்ன மண் இருக்கு இல்லையா, அதில் போய் சேர்ந்து மண்ணோட மண்ணாக ஆறிடுவேனா, இல்லை ஜலுங்கி தீயில விழுந்து எரிஞ்சிருவேனா அப்படின்னு, அது இல்லை பூனுடைய மேலே போய் அது படிஞ்சிருவேனா, அந்த ட்ரெயின் ட்ராப் மேலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போவேனா அப்படின்னு என்ன எழுதிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அது யோசனை பண்ணுது. गई उस काल एक ऐसी हवा वक समुंदर और आई अनमणि, एक सुंदर सीप का मुख्ता कुला, वह उसी में जा पड़ी मोती बनी। அப்போது என்னதான் அது வெளில வந்து யோசனை பண்ணுதா இந்த மாதிரிலாம். அப்போ வந்து சமுந்தர்னா கடல், அப்போ வந்து கால் கேசி ஹவா, ஹவானா வந்து காற்று, ஒரு பெரிய காற்று வந்து அடிக்குதான். அது காற்று அடிக்கும்போது அது என்ன பண்ணுது, சமுத்திர பக்கம் அந்த ரெயின் மழை துளி வந்து அடிச்சுட்டு போகுது வேகமாக. ஏக் சுந்தர், அப்போ என்ன அது சமுத்திரத்தில் ஒரு அழகான சிப்பி வந்து வாயத்தை கா குலா, அந்த வாயை திறந்துட்டு இருக்கான், அதில் போய் விழுந்து அந்த ரெயின் ட்ராப் விழுந்த உடனே அது முத்தா மாறிடுதான். लोग यूं ही है झिझकते सोचते, जबकि उनको छोड़ना पड़ता है घर, किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर। அதே போல் மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது தயங்குறாங்க, பயப்படுறாங்க, யோசனை பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த மழை துளி போல் வெளில வந்தாங்கன்னா என்ன ஆகும், பயப்படாமல் யோசனை பண்ணாமல் வந்தாங்கன்னா அவங்களும் இந்த மழை துளி போல் பெரிய அந்த முத்தா மாறிடுச்சுல, அதே போல் இவங்களும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற முடியும் அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. இப்போ ஏக் பூந்தனுடைய இஆர்சி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தேவ் மேரே பாக்ய, அதுலேருந்து ஃபூல் மே அந்த இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அந்த 4 லைன்ஸு. சந்தர்ப்ப பாவார்த்தை 2 எழுதணும். சந்தர்ப்பில் ஏக் பூந்த் நாமக் கவிதா சே லியா கயா, இந்த பேராகிராஃப் வந்து ஏக் பூந்த் அந்த பாட்டுலேருந்து கவிதையிலேருந்து கொடுத்துருக்காங்க. इस कविता के कवि है, இதனுடைய கவிஞர் யார், எழுதினவர் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் हरियाउद। भावार्थ मीनिंग, बादलों की गोदी में से निकलकर एक बूंद ने भगवान से पूछा है कि उसके भाग्य में क्या लिखा है। அந்த கிளவுட்ஸ் மேகத்துலேருந்து கிளம்பின, அந்த மடியிலேருந்து கிளம்பின ஒரு மழை துளி வந்து தன்னுடைய பகவான்கிட்ட கடவுள்கிட்ட கேட்குது, என்னுடைய அதிர்ஷ்டத்தில் என்னுடைய இதில் வாழ்க்கையில் நான் வந்து தப்பிப்போமா, என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்குது. வஹ் பாகர் நிக்கல்கர் வஹ் பஹ் பச் ஜாயகி பாயகி யா தூள் மே மில்கர் மிட் ஜாயகி, நான் வெளில வந்துட்டேன், ஆனால் நான் வந்து தப்பிச்சு உயிர் வாழ்வேனா, இல்லை தூசியில் படிஞ்சு மண்ணோட மண்ணை மாறிடுவேனா. உசே மாலும் நஹி கி வஹ் அங்காரமே, இல்லைன்னா தீயில விழுந்து ஜல் ஜாயகி எரிஞ்சிடுவேனா, இல்லை பூவில் விழுந்து அதனுடைய மேலே அது மேலே துளி மாதிரி இருப்பேனா. உஸ்கே நசீப் மே கியா லிக்கா ஹை, என்னுடைய எழுத்தில் என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னு கடவுள்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு கேட்குது. செகண்ட் இஆர்சி லோக் யோ ஹி ஹே, அதுலேருந்து தேத்தா ஹே கர் அந்த லைன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சந்தர்ப்ப பாவார்த்தை 2 எழுதணும். संदर्भ வந்து एक बूंद नामक कविता से दिया लिया गया है, इस कविता में कवि है श्री अयोध्या सिंह उपाध्याय हरियाउद। भावार्थ இந்த மீனிங் இது, इन पक्तियों में कवि यह कहना चाहते हैं, இந்த பேராகிராஃபில் கவி சொல்கிறார் என்னது, லோக் अपना घर छोड़कर, மக்கள் வந்து வீட்டிலேருந்து வெளில வரும்போது, பாகர் நிக்கல்தே சமய் ஹிச்சக்தே தயங்குறாங்க, பயப்படுறாங்க,
लेकिन उनको डरने की आवश्यकता नहीं है. அவங்க பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா उनको यह विश्वास होना चाहिए. நம்பிக்கை வைக்கணும். எப்படின்னா वे इस बूंद की तरह अच्छी जगह जाकर समाहित हो सकते हैं. இந்த ஒரு ரெயின் ட்ராப் வந்தது இல்லையா, ஒரு மழை துளி, அது மாதிரி நல்ல இடத்துல போய் அவங்க வந்து நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வெளியில் பயப்படாமல் வரணும், தயங்காமல் வரணும்னு இந்த கவிதையில் சொல்லிருக்காரு. இப்போ ஏக் பூந்தனுடைய क्वेश्चन आंसर्स பார்ப்போம். फर्स्ट, बूंद बादलों की गोद में निकलकर क्या सोचती है. என்ன யோசனை பண்ணுச்சு அந்த ரெயின் ड्रॉप. बादलों की गोद में से निकलकर बूंद यह सोचती है कि वह कहाँ जाने वाली है और वह अपने आप को बचा पाएगी या मिट जाएगी. நம்ம தப்பிப்போமா இல்லை மண்ணோட போய் சேர்ந்துருவோமா, மண்ணோட மாறிடுவோமா அப்படின்னு யோசனை பண்ணுதான். ரெண்டாவது क्वेश्चन, कवि बूंद के भाग्य का वर्णन कैसे करते हैं. எப்படி அவர் பாகி அவருடைய சிறப்புன்னு என்ன சொல்கிறாரு. बूंद अपने भाग्य पर बहुत चिंतित है और सोचती है कि उसका भाग्य अच्छा है या बुरा. यह अच्छी जगह पहुंच पाएगी या बुरी जगह पाकर फंस जाएगी. இது வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது யோசனை பண்ண, நம்ம நல்ல இடத்துக்கு போவோமா கெட்டதாக மாறிடுவோமா அப்படின்னு யோசனை பண்ணுது. அப்புறம் எந்த இடத்துல போய் நம்ம சேருவோம், நல்ல இடத்துக்கு போவோமா கெட்ட இடத்துக்கு போய் மாட்டிப்போமா அப்படின்லாம் யோசனை பண்ணுது. தேர்ட் क्वेश्चन, बूंद कैसे मोती बन जाती है. எப்படி முத்தாக மாறிடுது. बूंद अपना रास्ता खोजते खोजते गई. बूंद வந்து தன்னுடைய வழியை தேடிட்டே போகுது. अचानक हवा तेज बहने लगी और बूंद उस बहाव में समुद्र के एक खुले चीप के मुख में जाकर गिरी और मोती बन गई. தேடிட்டு போகும்போது ஒரு பெரிய நல்ல காற்று அடிக்குது. அப்போ அதிர்ஷ்டவசமாக என்ன அது வேகமாக போய் அந்த முத்துனுடைய சமுத்திரத்தில் அந்த திறந்தக்கூடிய முத்துனுடைய சிப்பினுடைய வாயில் போய் விழுந்தது, முத்தா மாறிடுது. एक बूंद कविता का उद्देश्य क्या है. இதனுடைய நோக்கம் என்ன. मनुष्य को आशावादी होना चाहिए, यही इस कविता का उद्देश्य है. ஆசைப்படணும் மனிதர்கள் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். இப்போ एक बूंद சாராம்சம் பார்ப்போம். बादलों की गोद में से निकलकर पानी की एक बूंद आगे बढ़ी और बार बार सोचने लगी कि वह क्यों घर से बाहर निकली. बादलना क्लाउड्स இல்லையா, क्लाउड्स வந்து கோதுமை, அந்த क्लाउड्सனுடைய மடியிலேருந்து நிக்கல்கர் பானி ஒரு ட்ராப், ஒரு தண்ணி வந்து ஏக் பூந்த் ஆகே படி முன்னேறி வருதான், வெளில வந்துடுதான். அவர் பார் அது வந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி யோசனை பண்ணுதான். யோங் கர்சே பாகன், ஏன் நம்ம வீட்டை விட்டு, அதனுடைய வீடு வந்து க்ளவுட்ஸ் தானே, மேகம் தானே, அதுலேருந்து ஏன் நம்ம வெளில வந்தோம் அப்படின்னு யோசனை பண்ணுதான். वह भगवान से पूछती है कि वह बच जाएगी या धूल बनकर मिट्टी में समा जाएगी. அது கடவுள்கிட்ட கேட்குதான், நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து வெளில வந்துட்டேன், நான் வந்து தப்பிச்சிருவேனா இல்லை தூள்மே பனுக்க, தூள்னா வந்து மண் இருக்குல்ல, தூசியில் கலந்து மிட்டிமே மண்ணில் போய் சமாஜாயங்க அதில் சேர்ந்துருவேனா. वह पूछती है कि वह अंगारे में पड़कर जल जाएगी या कमल के फूल के तलों पर गिरकर अपना स्थान ग्रहण करेगी. இல்லைன்னா அங்காரன்னு இது இருக்கு, ஃபயர் இருக்குல்ல, நெருப்பு, அதில் விழுந்து நான் வந்து ஜல் ஜாய்க்கு எரிஞ்சிருவேனா, இல்லைன்னா கமல் கே ஃபுல், கமல்னா தாமரை பூ இருக்கு இல்லையா, அதனுடைய அது மேலே பட்டு அதனுடைய இடத்துல போய் கிரகன் அந்த இடத்துல நின்றுருவேனா. உஸ் சமய் ஏக் ऐसी हवा बहने लगी. அந்த மாதிரி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு காற்று வந்து வேகமாக வீசுதான். जिससे वह बूंद अनिच्छा से समुद्र में जाकर गिर पड़ी. அனிச்சையான தற்செயலா வந்து அந்த சமுத்திரம், கடல் இருக்கு இல்லையா, கடல் பக்கம் அது போயிடுது, அடிச்சுட்டு போகுது. அந்த ஒரு ட்ராப்பு அந்த தண்ணி வந்து கடல் பக்கம் காற்றால அடிச்சுட்டு போகுது. சமுத்திரமே ஏக் சுந்தர் சீப் கா முஹ் குலா தா. அந்த சமயத்தில் அந்த சமுத்திரத்தில் கடலில் வந்து ஒரு அழகான சிப்பி வந்து ஒரு அது வாயை திறந்துட்டு இருந்தான். और वह बूंद उसी चीप में जाकर गिर पड़ी और वह मोती बन गई. அது உடனே அந்த ட்ராப் காற்றுல அடிச்சுட்டு போச்சு இல்லையா, அந்த சிப்பியில் போய் அந்த ட்ராப், அந்த மழை துளி, அந்த ஒரு துளி வந்து விழுந்து மோத்தி பன்கை, முத்தா அதில் மாறிடுது. कवि कहते हैं कि बहुत लोग ऐसे हैं जो घर से बाहर निकलते समय झिझकते हैं, डरते हैं. இந்த மாதிரி தான் கவிஞர் சொல்கிறார். என்னது, இந்த மாதிரி மக்களும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது புறப்படும் போது ஜிஜெக்டே தயங்குறாங்க, வெளில போகலாமா வேணாமா பயப்படுறாங்க.
लेकिन उन्हें मालूम नहीं कि घर के बाहर निकलकर बाहर की दुनिया को जानना चाहिए और स्वयं को इस दुनिया में जीने लायक बना लेना चाहिए. அவங்களுக்கு வந்து தெரியறதில்ல. என்னென்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது துனியா வெளி உலகம் இருக்கு இல்லையா, பாகருக்கு வெளியில் இருக்க உலகத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் தானே வந்து உலகத்தில் வந்து வாழ்க்கை வெற்றி ஜீனே லாயக்னா வாழறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். அதனால் தயக்கம் இல்லாமல் வெளிவரணும் அப்படின்னு இந்த மழை துளி மூலமாக கவிஞர் சொல்லியிருக்காரு.